இங்க ஒரு பொண்ணோட கை தங்கத்தால ஆயிருக்கு. எதனாலனா, ஒரு நாள் மரத்த வெட்டிட்டு இருந்துச்சுல, அந்த மரம் சரிஞ்சு அந்த பொண்ணோட கையில விழுந்துருது. அந்த மரத்த தூக்குறதுக்கு எவ்வளவோ ஹஸ்பண்ட் போராடுறான். ஆனா தூக்க முடியல. உடனே கோடாரி வச்சு அந்த பொண்ணோட கைய வெட்டி அவள காப்பாத்திர்றான். அவ கை போனதுல இருந்து ரொம்ப சோகத்திலே இருக்கா. இத பார்த்துட்டு இருந்த அவ ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா, ஒரு ஆர்டிபிஷியல் கைய உருவாக்குறான். இத பார்த்துட்டு இருந்தவ, "இந்த ஆர்டிபிஷியல் கை எனக்கு தங்கத்துல வேணும்" அப்படின்னு கேட்கிறா. அவனும் தங்கத்துல செஞ்சு மாட்டி விட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த தங்கத்தால் ஆன கையால அவளுக்கு நோய்வாய்ப்பட்டு அவ இறந்துடுறா. சாவறதுக்கு முன்னாடி, "இந்த கையோடயே என்னை புதைச்சிருங்க" அப்படின்னு கேட்கறான். அவனும் அதுக்கு சரின்னு சொல்லி அப்படியே புதைச்சிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ரொம்ப பண கஷ்டம் ஆயிருது. அவன் யோசிச்சு, பொண்டாட்டியோடைய கல்லறையில தங்க கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, பொண்டாட்டியோடைய கல்லறைய திறந்து தங்க கை எடுக்க போறான். அவ கண்ணு திறக்குது. உடனே அத கண்டுக்கிடாம தங்க கைய மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த கைய எடுக்கிறதுக்காக அவ பொண்டாட்டியே கிளம்பி வந்துடுறா. உடனே தங்க கைய வாங்கிட்டு அவ புருஷன வெட்டி கொன்னுடுறா. வெல்கம் பேக் டூ ஆஃப்டர் சினிமா.